டிவிகே பார்ட்டி ஓட் பண்ணுறத விட டிவிகே ஃபேன்ஸ் தானே ஓட் பண்ணாங்க. இங்கே வந்து அங்கே பார்ட்டிக்கு வந்து அவங்க மெம்பர்ஸாக ஓட் பண்ணல, விஜய் ஃபேன்ஸாக ஓட் பண்ணாங்க. சான்ஸ் இருக்குது மேம். இப்போ விஜய் வந்தார்ல, அதே மாதிரி தனுஷ்க்கும் ஃபேன் பேஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் ஓட்டு மட்டும் கம்மியாக வாங்குவோம், அப்படி தான் நினைக்கிறேன். கிடைக்கும், பட் வின் பண்ண முடியுமா அது கேரண்டியாக சொல்ல முடியாது. நான் தனுஷ் வேணா தனுஷுக்கு ஓட்டெலாம் போட மாட்டோம் நாங்கள். இப்போ தனுஷ் என்ன தான் வந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டி வந்து அவர் கிடையாது. ஸோ அவர் என்ன ட்ரை பண்ணாலும் அவர் வந்து அரசியலில் வந்து வரது சுத்தமாக செட் ஆகாது. ஆல்ரெடி வந்து விஜய் வந்ததே வந்து சினிமாவிலேருந்து தான் வந்தாருன்ற மாதிரி மற்ற கட்சிகள் வந்து பேசுகிறாங்க. தனுஷும் அதை நம்பி வந்தார்னா அது ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு அப்படி அவர் வந்து ஜெயிச்சிட்டார்னா மக்களோட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ரஜினி எல்லாம் சொல்கிற தமாஷு, சும்மா ஒரு இது பில்டப் கொடுக்குறது. அவள் நான் தான் வந்துடுவேன் அதான் வந்துடுவேன்ட்டு. அவளுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் கிடையாது. அவருக்கு பின்னாடி இருக்குது கன்ஃபார்ம் டிஎம்கேவும் ரஜினிகாந்த் மட்டும்தான். இமயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த தளபதி விஜய் அவர்கள் தற்போது முதலமைச்சராக இருக்கிறார். இதைத் தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்களும் அரசியலுக்கு வரப்போவதாக அனைவராலும் பேசப்படுகிறது. அப்படி அவர் அரசியலுக்கு வந்தா விஜய் அவர்கள் வந்து தனுஷை வந்து போட்டியாக நினைப்பாரா? இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது தெரியலையே, மக்களோட இதுதான், நமக்கு தெரியல. வாய்ப்பு இல்லை மோஸ்ட்டாக. ஆனால் வந்தால் நல்லா தான் இருக்கும் மேம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணுவார் தான் நினைக்கிறேன். தனுஷும் நல்லா தான். விஜய் ஃபேன்ஸ் தனுஷ்க்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது மேம். ஆக்சுவலி ஆக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து லீடர்ஸ் ஆகிறதுல பெருசாக எந்த தாட்டும் இல்லை. இப்போ ஆக்டர்ஸ்க்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ரெண்டாவது அவங்க பாலிடிக்ஸில் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா. ஆக்டிங்கில் நம்ம அவங்கள லீடராக பார்த்து மறுபடியும் அவங்க சோஷியலுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து லீடர்ஸாக இருக்கிறது வந்து பெருசாக எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தோணலை. மேபி அவர் வந்தார்னா எனக்கு தெரியல, மேபி விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு போடுவாங்க. இங்கே வந்து பொலிட்டிக்கல்ஸாக நீங்கள் வந்து பொலிட்டிக்கலுக்கு ஓட் பண்ணுறீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு ஓட் பண்ணுறீங்கன்னா, இங்கே இப்போ இந்த ஆட்சியிலே வந்து பார்ட்டிக்கு வந்து டிவிகே பார்ட்டி ஓட் பண்ணுறத விட டிவிகே ஃபேன்ஸ் தானே ஓட் பண்ணாங்க. இங்கே வந்து அங்கே பார்ட்டிக்கு வந்து அவங்க மெம்பர்ஸாக ஓட் பண்ணல, விஜய் ஃபேன்ஸாக ஓட் பண்ணாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதான் வந்தாங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் தான் உண்டு. அவன் விஜய் ஃபேன்ஸாக தனுஷ் ஃபேன்ஸானு சினிமாவில் பண்ணாமல் அதே தான் பண்ண போகிறாங்க. மேபி விஜய் தான் ஜெயிப்பாருன்னு எனக்கு தோணுது. தனுஷ் வரது டவுட்டு தான். சான்ஸ் இருக்குது மேம். இப்போ விஜய் வந்தார்ல, அதே மாதிரி தனுஷ்க்கும் ஃபேன் பேஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் ஓட்டு மட்டும் கம்மியாக வாங்குவோம், அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை, ஃபேன் பேஸ் ரெண்டுமே ஃபேன் பேஸ் அதிகம். அதனால் நினைப்பார், கண்டிப்பாக நினைப்பார். கிடைக்கும், பட் வின் பண்ண முடியுமா அது கேரண்டியாக சொல்ல முடியாது. ரஜினி வந்து ஏற்கனவே அரசியல் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ தனுஷா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரா, கெஸ் இருக்காரு. தென் பெஸ்ட் ஆஃப் லக், வேறு எதுவும் சொல்ல முடியாது. பட் ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் ஹி கம்ஸ். ஒரே ஆன்சர் தான் வச்சுருக்கேன், விஜய் தான் ஜெயிப்பான். விஜய் வந்து போட்டியாக நினைப்பாரா? போட்டிக்கு யாரும் இல்லைக்கா. நான் தனுஷ் வேணா தனுஷுக்கு ஓட்டெலாம் போட மாட்டோம் நாங்கள். ஆக்டராக ஒரு நல்ல ஆக்டர். அவர் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு அந்த மாதிரி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ விஜய் ஒழுங்காக பண்ணிகிட்ருக்காரு. அதாவது தனுஷ் ஒரு 10 வருஷம் போட்டோம், அப்புறமேட்டு நின்றாருனா போடலாம். இப்போயே நின்றாருனா போட மாட்டோம். நினைப்பார். தனுஷுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு, நிறைய இருக்குல்ல. வருவாருன்னு ஒரு கெஸ்ட் தான், ஆனால் கண்டிப்பாக தெரில. அவர் வரமாட்டார் தனுஷ். இல்லை, அவர் ஃபேன் கிளப்லேயே இது பண்ணுறது. இல்லை, விஜய் அளவுக்கு வரும். கிடையாது. இட் இஸ் அக்கார்டிங் டு தெம். அவங்க வந்து எப்படி இது பண்ணுறாங்க என்னங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க சொல்ல முடியும். தே ஆர் டிசைடிங் நவுனா, ஜஸ்ட் தே வில் கம் இன் டு தட் பாலிட்டிக்ஸ் அண்ட் தென் they will decide whether they can be there or not. Okay, நினைப்பார், கண்டிப்பாக நினைப்பார் இல்லையா. பிகாஸ் பொலிட்டீஷியன்ஸ்னால் அப்போ சினிமா ஃபீல்டில் இருக்கும்போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பட் இப்போ வந்து
அடுத்த கட்சிக்கு வர போட்டி அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? தெரியல, தளபதி அளவுக்குலாம் வர முடியாது. கிடைக்கும், பட் ஆனால் தளபதி கிடைச்ச அளவுக்கு கிடைக்காது. வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் டவுட்டு தான், தெரியல. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவரோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகே, வரலாம், அவங்க இஷ்டம் தானே, அது வரட்டும் கண்டிப்பாக. பட் வந்து தளபதிக்கு கிடைச்ச அதே ஆதரவு கிடைக்குமான்னு டவுட்டு தான். கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அண்ட் நான் கேட்கவும் இல்லை தனுஷோட ஸ்பீச்சையோ இதையோ. ஆனஸ்ட்லி என்ன வந்தால் வருவாரா என்னங்கிறதுனா ப்ராபப்ளி அவருக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் போட்டி இருக்கலாமா இருக்கும். பட் ஐ திங்க் விஜய் வில் பி தேர் ஃபார் சம் டைம் ஃப்ரம் வாட் இட் லுக்ஸ் லைக். இது அரசியலில் தனியாக கட்சி ஆரம்பிச்சுன்னா ஆப்வியஸ்லி போட்டியாக தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ரெண்டு பேரும் போட்டியாக தான் நினைப்பாங்க. மேபி தாறுமாறாக பேசிக்க மாட்டாங்களா இருக்கும். பட் டெஃபினட்டாக இப்போ எப்படி மேடம் ரெண்டு கட்சின்னு எதிர்த்து நிற்கிறாங்கன்னா போட்டியாக நினைக்காம எப்படி மேடம் இருக்க முடியும்? கண்டிப்பாக தனுஷ் வந்து இஸ் காட் அ வெரி குட் என்ன சொல்கிறது, ஒரு இது இருக்குது அவருக்கு, கிளாஸ் இருக்குது மார்க்கெட்டில். he might, but I don't know if he will come to Vijay's level. ஏன்னா விஜயே இப்போ தான் சிஎம் ஆயிருக்காரு. அவர் எப்படி பண்ணுறாருன்றதை பொறுத்து இருக்குது. அவர் நல்லா பண்ணினான்னா எதுக்கு அவங்க தனுஷ்க்கு போகணும்? தனுஷ் will not be, I don't think he will be getting that kind of a response from the public. விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு. இப்போ இதை பற்றி நம்ம மக்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாக்கா, இப்போ தனுஷ் என்ன தான் வந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டி வந்து அவர் கிடையாது. ஸோ அவர் என்ன ட்ரை பண்ணாலும் அவர் வந்து அரசியலில் வந்து வர்றது சுத்தமாக செட் ஆகாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் கொஞ்சம் கூட அவர் போட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு பின்னாடி இருக்குது கன்ஃபார்ம் டிஎம்கேவும் ரஜினிகாந்த் மட்டும்தான், மற்றபடி யாரும் அவருக்கு பின்னாடி கிடையாது. வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி வந்து விஜய் வந்ததே வந்து சினிமாவிலேருந்து தான் வந்தாருன்ற மாதிரி மற்ற கட்சிகள் வந்து பேசுகிறாங்க. மக்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சினிமா பேக்ரவுண்ட் வச்சே அவருக்கு ஓட் பண்ணிட்டாருன்ற மாதிரி. தனுஷும் அதை நம்பி வந்தார்னா அது ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது ஃபஸ்ட்டு. அப்படி அவர் வந்து ஜெயிச்சிட்டார்னா மக்களோட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லை. திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சியே வந்து விஜய் போட்டியாக நினைக்காத போது நேற்று முளைச்ச வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக கிடையாது. அவ்வளோ பெரிய ஜாம்பவன் இருக்காங்க, அவரை மீறி எப்படி பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். பட் எனக்கு தெரியல, சினிமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாக பார்க்கலாம். அரசியல் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு போட்டியாக நடக்கலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ விஜய் வந்துட்டு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் கொஞ்சம் லஞ்சமெல்லாம் கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்கேயும் போனதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது. ஆனால் இந்த ஆள் வந்து புதுசாக வரும்போது எப்படின்னு நமக்கு தெரியாது. இல்லை தமாஷ், ரஜினி எல்லாம் சொல்கிற தமாஷ். சும்மா ஒரு இது பில்டப் கொடுக்குறது, அவள் நான் தான் வந்துடுவேன்ட்டு. அவளுக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் கிடையாது. இவர் வந்து தைரியமாக வந்து இறங்கியிருக்காரு. விஜய் நல்லா பண்ணிட்டுருக்காரு, இப்போதைக்கு அதை பண்ணிட்டுருக்காரு. நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் அவர் எதுவும் அவரோட இதில் யாரும் லஞ்சம் அவ்வளோவா வாங்குறதில்ல. ஒன்றா இது கண்ட்ரோல் பண்ணிட்டு வரதா கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். நான் எதுவும் நேரடியாக பார்த்ததும் கிடையாது. அப்படி தனுஷ் இதுக்கு வந்தார்னா வின் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இருக்காது. பிகாஸ் விஜயோட ஃபேன் பேஸ் பெருசு. பட் தனுஷுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. பட் அந்தளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குமா, விஜய் ஓவர் டேக் பண்ணி வரளவு ஃபேன் பேஸ் இருக்குமானா டவுட்டு தான்.